ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் தாங்க இருக்கோம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க வடசேரி பஸ் ஸ்டாண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஆம்னி பஸ் ஸ்டாண்டு அலோகேட் பண்ண ஸ்பேஸுங்க. இதுக்கு பேக் சைடில் தாங்க மற்ற கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் ரன் ஆகுது. டிஎன்எஸ்சி ஆகட்டும், கேஎஸ்ஆர்டிசி, ஸோ எஸ்இடிசி எல்லா பஸ் அங்கேருந்து டிபார்ட்ஸ் ஆகுங்க. நம்ம இன்றைக்கி ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் ஒரு சூப்பரான பஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதற்காக தான் நம்ம இன்றைக்கி நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் சென்னைக்கு தாங்க போகிறோம். ஸோ சென்னைக்கு நான் இன்றைக்கி எந்த பஸ் சூஸ் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர் ட்ராவல்ஸோடைய பிராண்ட் நியூ ஏசி சீட்ரு ப்ளஸ் ஸ்லீப்பர் பஸ்ஸை தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பஸ் நம்ம ஆல்ரெடி ட்ராவல் பண்ணிப்போங்க சென்னையிலேருந்து கூடன்குளம் வரைக்கும். ஸோ அவங்களுடைய புதிய சர்வீஸான மார்த்தாண்டம் டு சென்னை தாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சர்வீஸ் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அதனால மட்டும் நாகர்கோயிலேருந்து சென்னை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மற்ற நாளெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பஸ் மார்த்தாண்டம் டு சென்னை ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. பஸ்ஸு இன்னும் வரல. பஸ்ஸு 4 மணிக்கு வரும்னு சொல்லிடுறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:30 தான் ஆகுது. பஸ்ஸு வரட்டும், மற்ற எக்ஸ்டீரியர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் பார்த்துட்டு மற்ற பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்து நம்ம ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுடைய பஸ்ஸை பார்த்தாச்சுங்க. பின்னாடி தாங்க நிற்குது. ஸோ செம்ம அலங்காரம் பண்ணி பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. இந்த பஸ்ஸு தான் நம்ம இன்றைக்கி நாகர்கோவில் டு சென்னை ட்ராவல் பண்ண போகிறாங்க. இந்த ஜிஎம்ஆர் ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எமோஷனலாக கனெக்டான பஸ்ஸுங்க. ஸோ எதனால் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய லைஃப்பில் நான் ஆம்னி பஸ்ஸை ட்ராவல் பண்ணது இந்த பஸ்ஸில் தாங்க. அது இல்லாமல் விலாகாக ப்ரெசென்ட் பண்ணது கூட இந்த பஸ் தான். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ட்ராவல்ஸ் ரொம்ப பிடிச்ச ட்ராவல்ஸுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களை அடுத்த சர்வீஸான மார்த்தாண்டம் டு சென்னை ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சர்வீஸ்க்காக வந்துட்டாங்க. ஸோ பஸ்ஸு பின்னாடி தான் இருக்குது. இப்போ பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் பார்க்க போகலாம். பஸ்ஸோட உள்ள இன்டீரியர்ஸ் செம்ம சூப்பராக கிராண்டாகவே இருக்குதுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஒயிட் ஷைனிங் கோல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க கர்டன்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்தா செம்ம சூப்பராகவே இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் ஸ்லிப் லைட்டிங் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டு கலரில் மேட்ச் ஆகுதுங்க. ஸோ அதே இல்லாமல் பார்த்தீங்கன்னா சீட் கவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டு ஆரஞ்சு கலரில் கொடுத்தாங்க. சூப்பராகவே இருக்குது. உள்ள இன்டீரியர்ஸ் பார்க்க நல்லா ப்ரீமியம் கொடுத்தாங்க. நம்மளுக்கு இந்த ஜிஎம்ஆர் ட்ராவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க மார்த்தாண்டம் டு சென்னை சர்வீஸை. இன்டீரியர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து கூடக்குள்ள 2 பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 2 சீட் இருக்குங்க, 1 ஸ்லீப்பர் பர்த் இருக்கும் லோவரில். பட் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லீப்பர் பர்த் இருக்கும், 1 சீட்ரு பர்த் இருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ அது நீங்கள் நார்மலாக இன்டீரியர்ஸ் வச்சு பார்க்கும்போது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம பஸ்ஸோட எல்லா பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டீங்க. இன்டீரியர்ஸ் ஆஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் ஆஸ். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம போக ட்ராவல் ஜெர்னியில் பார்க்கலாங்க. ஸோ பஸ்ஸு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes டிபார்ச்சர் ஆக போகுதுங்க நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. சரி வாங்க நம்ம கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாம் ரேட்டு கேட்டு அப்புறம் கொடுத்துட்டா அப்படின்னா டைம் ஆகல. மொத்தமாக கொடுத்துடலாமா? இல்லை எது வரைக்கும் இருக்குன்னு கேட்டேன். கோயில்பட்டி வர இருக்கு. நாகூரில் ஏற சீட்டு நாகூரில் சாட்டை கரெக்ட் பண்ணிட்டு கொடுத்து முடிச்சு விடுங்க. அவ்வளோதான். அதே மாதிரி ஏற ஒன்று ஒன்றா வழியில் இருந்து
ஸோ என்ன தான் இந்த பஸ் இன்றைக்கி இன்னாக ரன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சர்வீஸ் மாதிரி தாங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா எல்லா போர்டிங் பாயிண்ட்ஸும் இருக்குதுங்க. ஸோ பஸ் எல்லா போர்டிங் பாயிண்ட்ஸும் முடிக்கிட்டவங்க முடிச்சுட்டு நம்ம அப்படி கேபின் என்ஜாய் பண்ணாங்க. இப்போ நம்ம முன்னாடி கொஞ்சம் கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட்ஸ் ஏறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி உள்ளே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ்க்கும் கஷ்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம போர்டிங் பாயிண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பைபாஸ் டச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ உள்ளே வந்து லைட்டிங்ஸும் செம்ம சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிப் லைட்டிங் கொடுத்துட்டு மேலே கோல்டன் கலர் லைட்டிங் கொடுத்து இந்த பக்கம் பிங்க் கலர் வந்து நம்பர் இண்டிகேஷன் கொடுத்தாங்க. செம்ம பிரம்மாண்டமாக இருக்குதுங்க உள்ள லைட்டிங் பார்க்கவே. ஸோ அதுவும் இந்த ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு சூப்பராகவே இருக்குதுங்க, பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ராயல் லுக் கொடுக்குதுங்க நம்ம பஸ்ஸு இதில் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்தா பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீப்பர் பத்துக்கு போகலாம். ஸோ சீட்டு பின்னாடி என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்தாலும் பார்த்துலாங்க. ஸோ சீட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹெட் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இங்கே 2 ஹேண்டில் பார் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்கும். ஸோ மேகசின் பவுச் கொடுத்துருப்பாங்க. அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. மற்ற பஸ்ஸு கம்பேர் பண்ணால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க, சூப்பராகவே இருக்குதுங்க. அண்ட் அதே மாதிரி தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஏசி ஃப்ளோ வந்து அண்ட் அட்ஜஸ்டபுளாகவும் இருக்குதுங்க. அதே மாதிரி ரீடிங் லைட்டும் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க இருக்குது. ஸோ சார்ஜிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஃப்ளக் டைப்பும் இருக்குது, யூஎஸ்பி டைப்பும் இருக்குது. ஸோ ஒர்க்கிங் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ரெட் லைட் இண்டிகேட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ்பேக் வச்சு சீட்டஸ் தாங்க யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட்டும் ஸோ புஷ்பேக்கும் இருக்குங்க. ஸோ அது புஷ்பேக் எவ்வளோ சாயுதுன்னு இப்போ காமிக்கிறாங்க. ஸோ புஷ்பேக் வச்ச சீட்லாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமாக ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க கை வைக்கிறதுக்கு. அண்ட் அதே மாதிரி புஷ்பேக் பட்டன் இங்கே இருக்குங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் பட்டன் பார்த்தீங்கன்னா புஷ்பேக் சாயுங்க. ஸோ எவ்வளோ சாயுதுன்னு காமிக்கிறேன் இப்போது. புஷ்பேக்கோடைய பட்டன் இங்கே இருக்குங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி சாயலாங்க. ஸோ புஷ்பேக் செம்ம சூப்பராகவே இருக்குதுங்க. நல்லா கம்ஃபர்டபுளான புஷ்பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராகவே ரெக்ளைனிங் ஆகுதுனால பார்த்தீங்கன்னா எந்த வித பேக் பெயின் ட்ராவல் பண்ணலாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி புஷ்பேக் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் சென்னை கூட நான் சீட்டில் தாங்க புக் பண்ணி ட்ராவல் பண்ணியிருந்தேன். அப்போவே செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ அதே கம்ஃபர்டபுள் இந்த பஸ்ஸில் கொடுத்துருக்காங்க ஜிஎம்ஆர் டிராவல்ஸ்லேருந்து. அதே மாதிரி சீட் கவர் பார்த்தாலும் இங்கே அவங்க பிராண்டிங் போட்டிருக்கோம். ஸோ ஒயிட்டில் ஜிஎம்ஆர் டிராவல்ஸ்னு போட்டுலலாம் வாஷ் பண்ண ஒரு சீட் கவர் தாங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சீட்டில் என்ன அபிலிட்டிஸ் கொடுத்துருப்போம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்லீப்பரில் என்ன அபிலிட்டிஸ் கொடுத்தாலும் பார்க்கலாம். ஸோ காலுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லக்கேஜ் கேரியர் வச்சுருக்காங்க. அதில் வாட்டர் பாட்டில் ஹோட்டலும் இருக்குதுங்க. அண்ட் காலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ப்ரைவசிக்காக ஸ்க்ரீனிங் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் ஒயிட் கலர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேக் ரெஸ்ட், நல்லா கம்ஃபர்டபுளான பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டபுள் பர்த்னால பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃப்ளக் டைப்பும் இருக்குது, யூஎஸ்பி டைப்பும் இருக்குதுங்க. அண்ட் இங்கேயும் அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வைக்கிறதுக்கு மொபைல் ஹோல்டரும் வச்சுருக்காங்க. ஸோ 2 இண்டிவிஜுவல் பர்த்னால பார்த்தீங்கன்னா இங்கே செப்பரேட்டாக ஒரு பில்லோவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் ஜிஎம்ஆர் பிராண்டிங் போட்ட ஒரு பெட்ஷீட்டும் நல்லா சூப்பராகவே நல்லா குஷனிங் பெட்ஷீட் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்ட்டாக சாஃப்டாகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலிவேட்டர் பில்லோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அகெயின் இங்கே ஒரு ரீடிங் லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏசி வெண்ட்டும் அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்க விரிக்கிற பிரெட் ஸ்பெட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மெரூன் கலர் பிரெட் ஸ்பெட் வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தாலும் ஜிஎம்ஆர் ட்ராவல்ஸ்னு பிராண்டிங் போட்டு தாங்க இருக்குது. நல்லா வாஷ் பண்ண புது பெட் கவர் தாங்க நம்மளுக்கு இங்கே விரிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே விண்டோஸ் பார்த்தா கூட ஸோ ஸ்ட்ரிப் லைட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே தெது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஒயிட்டுக்கு செம்ம மேட்சிங்காக இருக்குதுங்க. அப்பர் பர்த்லேயே பார்த்தா அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ டபுள் அப்பரில் பார்த்தா அதே மாதிரி செப்பரேட்டட் பில்லோ, பிளாங்கெட்டு அண்ட் சார்ஜிங் பாயிண்ட்ஸு, ஏசி வெண்ட்டு, ஸோ லக்கேஜ் கேரியர் இருக்குங்க. ஸோ சிங்கிள் சைடு அப்பர் வந்தாலும் அதே மாதிரி தாங்க இருக்கும். இது செப்பரேட்டடாக உங்களுக்கு பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர், பேக் ரெஸ்ட்டு அண்ட் மொபைல் ஹோல்டர் எல்லாம் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி வாட்டர் பாட்டில் ஹோல்டர், லக்கேஜ் கேரியர் எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி பஸ்ஸோட என்ட்ரியில் பார்த்தா இங்கே உங்களுக்கு டைமிங் வச்சுருப்பாங்க. ஸோ வால் கிளாக் இருக்குங்க. அதே மாதிரி சிசிடிவி கேமரா இருக்குங்க. ஸோ செக்யூரிட்டி வைஸ் இந்த பஸ்ஸில் செம்ம செக்யூரிட்டியாக இருக்குங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் ஒரு சிசிடிவி இருக்கும் அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தாலும் ஒரு சிசிடிவி கேமரா வச்சு பார்த்தா ப்ரைவசிக்கு சூப்பராகவே இருக்குங்க. எந்த வித பயம் இல்லாமல் நம்ம சேஃப்டியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஜிஎம்ஆர் அதுவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பட்டன் இருக்குங்க, ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போஸ் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சியாக ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்பட்டால் நம்ம அட்டர்னர் கூப்பிட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அட்டர்னர் வந்து உங்கள் ஹெல்ப்பை இஷ்யூ பண்ணி சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மேலே பார்த்தா கூட ஜிஎம்ஆர் ட்ராவல்ஸ் அவங்க பிராண்டிங் சிம்பிள் போட்டு சீட் இண்டிகேஷன் இருக்குங்க. ஸோ அப்பர் பர்த் எங்கே இருக்குது, லோவர் பர்த் எங்கே, சீட்டர் எங்கன்னு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து டிரைவர் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணால் இதில் கேட்குங்க. ஸோ அதுக்காக தான்
வச்சுருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டிங் GMR Travels சிம்பிள் போட்டு சீட் இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ U1 எங்கே, U2 எங்கே, SU எங்கே, சீட்டுலாம் எங்கன்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. மற்ற பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயும் விண்டோஸ் இருக்குங்க, பட் கீழே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அவ்வளோ பெருசாக தரமாட்டாங்க. ஆனால் இந்த GMR Travelsல பார்த்தீங்கன்னா கீழேயும் பெரிய விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சில பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டிக்கரிங் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா பாதி விண்டோ தாங்க தெரியும், பட் GMR Travels பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க. சீட்டாக இருந்தாலும் சரி, ஸ்லீப்பராக இருந்தாலும் சரி. தேங்க்ஸ்ண்ணா. புரியல. ஸோ நம்ம பஸ்ஸு கிளம்பணும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தா GMR பிராண்டிங் போட்டு ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஜூஸ் பாட்டிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ரூட்டி பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னாகிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் ஸ்வீட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ முன்னாடி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறாங்க. வீடியோ எடுக்கிறாங்க. பஸ்ஸு கிளம்பி கொஞ்ச நாள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பத்தல்னு ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் பூஜைக்காக நிறுத்தியாங்க. ஸோ இங்கே கோயிலுக்கு இருந்தேன் அண்ட் இங்கே பஸ்ஸோட பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வாங்க நம்ம இந்த ப்ரேயரில் அட்டென்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். அங்கே கை பிடிக்கிறது
ஸோ நம்ம பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் திருநெல்வேலியில் 2 போர்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு தாண்டி ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் ட்ரீ இருக்குங்க. ஸோ பிரிட்ஜ் இருக்குங்க. ஸோ அந்த பிரிட்ஜ் தாண்டி வந்து ஆப்பிள் ட்ரீ வரும். ஸோ அதை தாண்டி தான் ஒரு போர்டிங் பாயிண்ட். மொத்தம் 2 போர்டிங் பாயிண்ட்ஸ் நான் கவர் பண்ணி காமிச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு திருநெல்வேலி எங்கே இருக்குன்னு. ஸோ இங்கே எல்லா ப்ரைவேட் ஆம்னி பஸ்ஸும் இங்கே தாங்க போர்டிங் பாயிண்ட் வச்சுருக்காங்க திருநெல்வேலியில். ஸோ அதே மாதிரி நம்ம ஜிஎம்ஆர் ட்ராவல்ஸும் இங்கே தாங்க நிற்கிது. ஆப்பிள் ட்ரீ அது ஆப்போசிட்டில் இருக்குங்க. வண்டி இப்போ இந்த இது வண்ணாரப்பேட்டை தாண்டி போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்களா? அது இருக்கும் 50 நிமிஷத்தில் அங்கே எத்தனை சீட்டு? 30 சீட்டு இருக்கும். இன்னும் 8 சீட்டு இருக்கு. 8, 9. நம்ம இது மொத்தம் எத்தனை சீட்டு? 30 பேருக்கு 12 சீட்டு. 42. 42 இங்கே 32 அது ஒரு 9 40 41 அப்போ 1 காலி. கரெக்டு தான். பாட்டை போட்டுருவேன். ப்ளூடூத் இருக்கா? வண்டியில எல்லாம் மைக் சரி எல்லாம் இருக்குல்ல அப்படின்னு இல்லை உள்ள கேட்காதுல்ல. 2 சுற்றி இருக்கும். அது எதுவும் ஒரு தெரியும். சுவிட்ச் ஏதுன்னு செக் பண்ணல. அதை நீ ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கிற மாதிரி செக் பண்ணணும். நீ அப்புறம் முடியா? ஏன் இந்த 2 சுற்றி இருக்கா? இதில் ஏதாச்சும் ஒன்று போ எடுத்து வந்துட்டேன். ஸ்பெஷல் முதல்ல சென்னை வாங்க போகிறதுக்குள்ள எத்தனை வண்டி? 1 2 போட்டாங்க. ஆமா. ஸோ கோவில்பட்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டின்னர் பிரேக்காக நிறுத்தியிருக்காங்க. ஸோ ஸ்ரீ பாலாஜி பவன் ஒரு ஹோட்டல் தாங்க நிறுத்தியிருக்காங்க. ஸோ உள்ள ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அண்ட் ஃபுட்டும் நல்லா நாமினல் ப்ரைஸில் நல்லாவே இருந்துங்க. ஸோ நான் ஒரு தோசை வாங்கியிருந்தேன். ஸோ அது ஒரு 60 rupees ஆச்சுங்க. ஸோ நல்லா நாமினல் ரேட்டில் தான் வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர் ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டின்னர் பிரேக்கும் நல்லா சூப்பரான இடத்துல ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கேபின் நைட் என்ஜாய் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் உள்ளே போய் தூங்கலான்னு இருக்கிறேன். மேபி மதுரை கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க வாஷ்ரூம்காக. ஸோ அப்படி இருந்தால் அது வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணி அதாவது தூங்க போயிடலாங்க. இல்லைனா நான் டேரெக்டாக அவங்கள வந்துட்டு மார்னிங் மீட் பண்ணுறேன். கொஞ்ச நாள் கேபின் நைட் என்ஜாய் பண்ணிட்டு
hours later. ஃபைனலி நம்ம சென்னை கோயம்பேடு வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஸ் ஒரு 10 நிமிஷம் அட்வான்ஸாக ரீச் ஆயிடுங்க. ஸோ ஆக்சுவல் டைம் 6:50ங்க. பட் நம்ம பஸ்ஸை பார்த்தீங்கன்னா 6:40க்குலாம் ரீச் ஆயிடுச்சுங்க. என்ன தான் பஸ்ஸு நாகர்கோவில் எடுக்கும்போது ஒரு 10 மினிட்ஸ் டிலேயோடு எடுத்தாலும் அந்த டைமிங் கேட்சப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அட்வான்ஸாகவே நம்ம சென்னை கோயம்பேடு வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விளாக் பார்த்துருப்பீங்க, நான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாகவே டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்டீரியர்ஸ் ஆகட்டும், எக்ஸ்டீரியர்ஸ் ஆகட்டும், ரூட் எப்படி இருந்தது, ஸோ எல்லாமே சூப்பராகவே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறாங்க. இந்த பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட்ஸ் பார்த்துலாங்க. இன்னும் கடைசியாக சொல்லாமே இல்லை. இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டேஸ் பொறுத்த வரைக்கும் மாத்தாடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருநெல்வேலி வரைக்கும் மேக்ஸிமம் வரும் சொல்கிறாங்க. ஸோ மேபி சம்டைம்ஸ் கோயில்பட்டி கூட வரும் சொல்கிறாங்க. ஸோ மேபி உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு மார்த்தாண்டா டு கோயில்பட்டி வரைக்கும் போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த பஸ்ஸுக்கு. அதே மாதிரி போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி ரூட் தாங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க, ரிட்டன் ஆகுங்க. பட் சிட்டி ரூட்டில் இன்னும் டிஃப்ரெண்டான ரூட்டுங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா தாம்பரமுக்குள்ளே போகாதுங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த பஸ் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா வண்டலூர் கிட்ட ரூட் டைவர்ட் ஆகிடுங்க. வண்டலூர்லேருந்து ரூட் ரைட் எடுத்துகிட்டு கேளாம்பாக்கம், ஓஎம்ஆர், சத்யபாமா காலேஜ், அடையார், அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக அவங்க வந்துட்டு கிண்டி டச் ஆகுதுங்க. ஸோ அதனால் அந்த ஊர் ஏரியா மக்கள் கூட இந்த தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாங்க. வேளச்சேரி, ஸோ தரமணி, துறைப்பாக்கம் இந்த வழியாக வந்துட்டு உங்களுக்கு வந்து கிண்டி வருதுங்க. ஸோ ஆனால் அந்த உள்ள இருக்கிற ஏரியா இப்போ சொன்ன இந்த ஆழமாக இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஏற்ற மாதிரி தாங்க இந்த பஸ்ஸுக்கு ரூட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. சூப்பரான விளாக். நம்ம ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சர்வீஸ் ட்ராவல் ஜர்னி பண்ணியிருப்போம்னு நினைக்கிறாங்க. ஜிஎம்ஆர் ட்ராவல்ஸில் நாகர்கோயிலேருந்து சென்னை. ஆக்சுவலாக அது மார்த்தாண்டூர் சென்னையே வரணும். நாங்கள் நாகர்கோவில் சென்னை ஃபஸ்ட் டே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறாங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் விளாகில் மீட் பண்ணுறேன். டாட்டா.